Friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான Aariwork டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் நான் நெக் பார்ட் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஜரி லைன் கொடுத்துட்ருக்கேன். எப்பவுமே பேசிக்காக நம்ம ஜரி லைன் கொடுப்போம்ல, அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து நான் நீடில் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம வந்து சுகர் பீடை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். எங்ககிட்ட Aariwork ப்ளவுசஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் உங்களுக்கு Aariwork பண்ணி தருவோம். ஸோ கஸ்டமைஸும் பண்ணி தருவோம். Aariwork மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த Aariwork நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஸோ பீட்ஸு, த்ரெட்ஸு எல்லாமே, ஜர்தோசிஸ் எல்லாமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கன்வே பண்ணுவேன். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சுகர் பீட் வந்து ரெண்டாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஜரி லைன் வந்து க்ளோஸ்லேயே நான் வந்து சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து சுகர் பீட் வந்து நம்ம லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜர்தோசி. இது வந்து ஜர்தோசி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெலிசா தானே இருக்கும். இது என்ன கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஜர்தோசிலே வேறு டைப்பு. இதுக்கு பேர் வந்து கோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும் ஜர்தோசி. ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி நல்லா இழுத்திங்கன்னா அது வந்து ஸ்ப்ரிங் வந்து வந்துடும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இதை விட குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், உங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து. இப்போ நான் வந்து லோட் பண்ணுறேன். எப்படி லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நார்மல் பீட் நீடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொறுமையாக வந்து இந்த ஜர்தோசியை எதுவும் அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் அதை லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரிவேஸ்லேருந்து தான் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். பிகாஸ் அங்கே தான் நம்ம சுகர் பீடை வச்சு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் பீட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அதே நீங்கள் த்ரெட்டோ இல்லை நரம்போ எது யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ண மொத்த ஜர்தோசிக்கும் ஒரே ஸ்டிச் நீங்கள் கொடுக்கக்கூடாது. பாருங்கள் நான் எத்தனை ஸ்டிச் கொடுக்குறேன்னு. அதே மாதிரி ரொம்ப இழுக்காதீங்க. இழுத்திங்கன்னா அந்த ஜர்தோசி அந்த ஸ்ப்ரிங் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஜரி லைனுக்கு எப்படி ஸ்டிச் கொடுப்பீங்க? ஸோ கொஞ்சம் கேப்பு அந்த மாதிரி வந்து இதுக்கும் வந்து கொஞ்சமாக கேப் விட்டு பண்ணுங்கள். நீங்கள் நீடில் இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இழுத்திங்கன்னா அந்த ஜர்தோசிலேருந்து வந்துடும். திருப்பியும் மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். லோட் பண்ணுறப்போ இதுக்குள்ளே நீடிலுக்குள்ளே லோட் பண்ணுறப்போ இந்த மாதிரி மாட்டிக்கும். ஸோ பார்த்து இந்த மாதிரி மாட்டிக்கிச்சுன்னா நீங்கள் கை யூஸ் பண்ணி ஒழுங்காக வந்து அது உள்ளே வந்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் போடணும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபுல் ஜர்தோசிக்கும் ஒரே லைன் ஸ்டிச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை விட குட்டி குட்டியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ஜர்தோசியை வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் இந்த லோடுக்கு வந்து நீங்கள் ஜர்தோசி தான் கொடுக்கணும்னு கிடையாது. பைப்பிங் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். சில பேர் பைப்பிங் த்ரெட் கூட வச்சு பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஜர்தோசியே கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே வந்து நெக் ஃபுல்லாக நான் வந்து குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக பண்ணுறேன். ஜர்தோசி யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணணும். நீடில் வந்து நீங்கள் ஸ்லாண்டிங்காக யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒயிட் பென்சில் எடுத்துருக்கேன். அப்சரா ஒயிட் பென்சிலு. ஸோ இதில் வந்து ஜர்தோசி பக்கத்தில் கொஞ்சமாக ஒரு கேப் மாதிரி வரைஞ்சிக்கிறேன், ஒரு லைன் மாதிரி. இது எதுக்குன்னா இந்த லைனில் தான் இப்போ நம்ம பேக் ஸ்டிச் கொடுப்போம். ஸோ பீட் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறேன். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நீடில் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ராஸில் தான் நீங்கள் வந்து பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 பீடு தான் ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அதே வந்து அந்த நரம்பை வந்து பின்னாடி இழுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ தான் நம்ம வந்து பீடை லோட் பண்ணணும். அங்கேருந்து எடுக்கிறப்பவே பீடை லோட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு ஸ்டிச் கொடுக்குறோமா, இப்போ இங்கே த்ரெட்டை இழுத்துட்டு தான் நீங்கள் வந்து எப்பயுமே ஒரே ஒரு சைட்லேருந்து தான் நம்ம பீடை வந்து லோட் பண்ணணும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ பின்னாடி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நம்ம பீடை வந்து லோட் பண்ணுறேன். ஒரு 5 பீடு இல்லை 6 பீடு இதில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இதுவே நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய பீட் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பீடை லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழேருந்து நான் மேலே வந்து ஸ்டிச் கொடுக்குறப்ப தான் நான் வந்து பீட் லோட் பண்ணுறேன். இப்போ மேலேருந்து ஒரு த்ரெட்டை இழுத்துட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துட்றேன். இப்போ கீழேருந்து நம்ம வந்து மேலே ஸ்டிச் கொடுக்குறப்ப மட்டும்தான் பீடை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுமாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 5 பீட் இல்லை 6 பீட் தாராளமாக நீங்கள் வந்து அதில் லோட் பண்ணி
ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம், திருப்பி இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறோம். 2 ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நரம்பை வந்து பின்னாடி இழுத்துடுறோம் கீழே. ஸோ கீழே இழுத்துட்டு திருப்பி ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம பீடை லோட் பண்ணுறோம். ஸோ இதே ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கு பேர் தான் லோட் ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பீடில் பண்ணுறோம். இதில் த்ரெட்டில் கூட பண்ணலாம். த்ரெட்டில் பண்ணிங்கன்னா நார்மலாக நீங்கள் சில்க் த்ரெட் பண்ணுவீங்கள்ல, எடுத்து பண்ணுவீங்கள, ஸோ டபுள் சில்க் த்ரெட்டாக யூஸ் பண்ணி, ஸோ இதே மாதிரி இதுக்கு லைக் நீங்கள் த்ரெட் ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட் தான் வந்து பேஸில் அந்த மிடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க் கொடுப்பீங்க. ஸோ இதே ப்ராசஸை தான் கண்டினியூ பண்ணி ஃபைனலாக நம்ம வந்து லோடை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ ஃபைனலாக எட்ஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பீடு ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு 3 பீடு ஒரு 2 பீடு அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த க்ராஸில் வந்து இப்போ வந்து நான் ஒரு 3 4 பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 4 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். திருப்பி வந்து ஒரு 2 பீடு வச்சு அந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபைனலாக ஒரு எண்ட் நாட் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான், லோட் ஸ்டிச் வந்து முடிஞ்சிச்சு. இது பார்க்கவே ரொம்ப கிராண்டாக தெரியும். ஸோ நான் பீட் ஒர்க்கில் பண்ணோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லோட் ஸ்டிச் கொடுத்தோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லைன் சுகர் பீட் லைன் ஒரு லைன் கொடுத்துக்குறோம். ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரியே வந்து 2 சுகர் பீடாக வச்சு அந்த லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லைன் வந்து ஜரி லைன் கொடுத்துக்குறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிங்லேருந்து வந்து கிளாத் எடுத்துட்டிங்கன்னா அந்த பீடெல்லாம் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறுற மாதிரி இருக்கும். அது மாறாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு லைன் ஜரி லைன் கொடுத்துட்டிங்கன்னா அது அந்த காம்பேக்டாக அதே இடத்துலையே இருக்கும். லைக் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு நிறைய யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீடு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் க்ராஸான மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு லைன் ஜரி லைன் கொடுக்கறது. ஜரி லைன் கொடுக்குறது எதுக்குன்னா அந்த பீடை வந்து அதே பிளேஸ்லேயே வச்சு வைக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திலகம் ஸ்டோன் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சாரீ வந்து க்ரீன் கலர், ஸோ நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ச் டேப் எடுத்திருக்கேன். ஆஃப் சென்டிமீட்டருக்கு இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், 1/2 சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து இப்போ ஒரு மார்க்கிங் கொடுக்குறோம் ஒயிட் பென்சிலில். ஸோ இப்போ இங்கே தான் நம்ம வந்து ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல, ஸோ அந்த இடத்துலையே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஸ்டோனை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்டோனை வந்து ரொம்ப வந்து பீடு நம்ம சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கோம்ல, அதை ஒட்டி பண்ணாதீங்க. ஸோ அங்கே நம்ம பீட் வைப்போம்ல, எப்பயுமே அந்த திலகம் சுற்றி இப்போ நம்ம வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி வந்து பேக் சைடில் கேப் விட்டுருங்க. ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த சுகர் பீடை கொடுக்குறோம். அந்த திலகம் சுற்றி வந்து இப்போ சுகர் பீட் 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பண்ணது தான். ஸோ இதே மாதிரியே நம்ம ஒர்க் வந்து பண்ணுறோம். ஸோ இங்கே தான் அதுக்கு தான் நான் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் விட சொன்னேன். பாருங்கள், இப்போ அந்த பீட் வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து நம்ம கரெக்டாக அந்த கேப் வந்து அந்த பீடுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒட்டி வந்து ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணோன்னா அந்த கேப் வராது. ஃபைனலாக ஒரு எண்ட் நாட் போட்டுடணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ கேப் விடுறீங்க, இந்த ஸ்டோன்ஸ்க்கு எவ்வளோ கேப் விடுறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் டீட்டெயில்டாக வந்து 1/2 சென்டிமீட்டர் விட்டுருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சுகர் பீடாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் எண்ட் நாட் கொடுக்கணும்.
இந்த பேக் நெக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக தெரியும். ஸோ அந்த ஸ்லீவ் பார்ட் பார்க்கணுன்னா பார்ட் 2ல் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். சண்டே ஈவினிங் 5 o'clock. ஸோ மறக்காமல் வந்து நாளைக்கு வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸோட வியூ எப்படி இருக்கும், ஃபுல் ப்ளவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா திலகமுக்கும் இதே ஒர்க் தான் நம்ம பண்ணுறோம். இது வந்து ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸு. ஸோ அதில் வந்து நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணதால் சூப்பராக இருந்தது பார்க்க ஃபைனல் லுக்கு. ஸோ சாரீ ப்ளூ கலர் அப்படின்றதால நம்ம லைட் க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இது தான் இதோட ஃபைனல் லுக்கு. நம்ம இதில் வந்து லோட் பீட் ஸ்டிச் கொடுத்துருக்கறதால இன்னும் கொஞ்சம் கிராண்டான லுக் கொடுத்துருந்தது. ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ பேக் நெக்கும் வந்து நம்ம இதே தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம டேசல்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் 4 டேசல்ஸும் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஸ்லீவ் பார்ட் பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்து பார்ட் 2 வீடியோ ரிலீஸ் ஆகிடும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.